ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட் ஐ ஏட் இன் அ டே ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு அப்புறமா நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாமை அரிசியில் லெமன் ரைஸும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்ல ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கிளாஸில் தான் நான் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இதே கிளாஸில் நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சும்மா லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடும் குலையாமல். லெமன் ரைஸ்க்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6லேருந்து 7 வரமிளகா, அது சீடெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் லெமன் எடுத்துக்கிட்டேன். 3 பேருக்கு நான் லெமன் ரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைஸில் இருக்கிற லெமன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லெமனை கட் பண்ணி நம்ம ஜூஸை ஒரு டம்ளரில் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தட்கா பேன் வச்சுருக்கிறேன். இந்த தட்கா பேனோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் அந்த வரமிளகா, அப்புறம் ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு. இது வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கடைசியாக அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையா இது மேலாப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட லெமன் ரைஸுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட சாதமுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக ஆற விட்டுறலாம். ஏன்னா இப்போவே கலந்தா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம ரெடி பண்ண தாளிப்பை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சாம்பார், தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு எது வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பச்சை கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். ஊற வச்ச பச்சை கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி, ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா கொண்டக்கடலை வந்து சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். 8 விசில் வந்து ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அதே குக்கரில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போல் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பச்சை கொண்டக்கடலை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் பெருங்காயம், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா பொடியோ இல்லை சிக்கன் மசாலாவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மிளகா பொடி தான் சேர்த்து பண்ணியிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா கார சாரமாக அந்த லெமன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட கொண்டக்கடலை வந்து சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து காலையில் 7 மணிக்கே முடிச்சாச்சு. ஒரு 9:30க்கு வந்து எங்களோட காஃபி நாங்கள் சாப்பிட்டோம். நான் என்றைக்குமே ப்ரூ காஃபி தான். நம்மளோட டிகாஷன் இப்போ ரெடியாக இருக்கு. டிகாஷன் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சுட சுட பாலை எடுத்து இதில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஒரு 2, 3 டைம் ஆத்திட்டு அப்படியே குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நீங்க ட்ரை பண்ணா தான் அது உங்களுக்கு புரியும். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். நெறைய பேர் வந்து என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின்னும் பண்றோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 12:30 மணி போல எங்களோட லன்ச்ச நாங்க சாப்பிடுவோம். ஸோ, அதுக்காக நான் வந்து 11:30க்கு கிச்சனுக்குள்ள போயாச்சு லன்ச் ரெடி பண்றதுக்காக. ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு மீல் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த பருப்பு பொடியெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு இருக்கு இல்லையா? அதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல விட்டு தான் நல்லா வறுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வறுத்துறாதீங்க. பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு பொரிக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையுமே வந்து லோ ஃப்ளேம்ல தான் நம்ம வறுக்கணும். அந்த மிளகு வந்து லைட்டா பொரியும் இல்லையா? வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அது கலருமே வந்து லைட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதையுமே அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே பேனில் சும்மா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 மிளகா வத்தல் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 பெரிய பல் பூண்டை தோலோட நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். தோலோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து லோ ஃப்ளேமில் அந்த பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்ப் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக குக் பண்ணிக்கணும். இப்போ இதையுமே அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வத்தல் அப்புறம் இந்த பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம், இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக கொரன்னு இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு ட்ரையான ஏர் டைட்டான கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பொடி தோசை, பொடி இட்லி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்காயும் பட்டாணியும் வச்சு ஒரு பொரியல். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கையளவுக்கு பட்டாணியை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அது குக்கரில் சேர்த்துட்டு பட்டாணி வேகிறதுக்கு தேவையான தண்ணி, லைட்டாக உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா பட்டாணி வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம புடலங்காயுமே வந்து குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்காக 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக வறுபட்டு வரணும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் புடலங்காயை ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த புடலங்காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் தேவைப்படாது. இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண அந்த பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா புடலங்காய் பட்டாணி கூட்டு ரெடி ஆயிரும். அந்த ஷார்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறமா கேரட்டும் பன்னீரும் வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம புடலங்காய் பண்ணால் அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
காரத்துக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் கேரட் ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ அத நல்லா இந்த மாரி துருவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இந்த கேரட்டுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல பெருங்காயம் சேர்த்துட்டு, தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே இது வந்து சூப்பரா வெந்து வந்துரும். பாருங்க இப்ப நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயி வந்திருக்கு. பாருங்க நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இந்த மாரி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம் ஹோம்மேட் பன்னீர் தான் நான் சேர்த்துருக்கிறேன். பன்னீர் எப்படி பண்றது? பன்னீர் வச்சு ஒரு 7 ரெசிபியும் நான் ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் பன்னீர இது மேல சேர்த்துட்டு, மீடியம் ஃப்ளேம்ல நல்லா இந்த மாரி கலந்ததுக்கு அப்புறமா, கடைசியா கொஞ்சம் போல மல்லி இலைய இது மேல தூவிட்டு, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிற வேண்டியதான். நம்மளோட பன்னீர் கேரட் பொரியல் வந்து சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிரும். ஹை ஃபைபர், ஹை புரோட்டீன். இந்த பொரியல் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டதில்லன்னா எனக்காக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு பண்ணலாமா? 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில சீரகம், கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 பெரிய பல் பூண்ட லைட்டா சாப் பண்ணிட்டு இதில சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நான் அதில வந்து மிளகாத்தூள் சேர்க்க போறது கிடையாது. அதனால ஒரு 5 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்க மிளகாத்தூள் சேர்ப்பீங்க அப்படின்னா, பச்சை மிளகாய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளிய வந்து நான் இது மாரி ஸ்லைஸ் பண்ணி இதில சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா, நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் பண்ண போறேன். ஸோ ஒரு 3 கையளவுக்கு முருங்கைக்கீரைய இதில சேர்த்துக்கிறேன். நல்லா கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இது நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா துவரம் பருப்ப ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது ஒரு 75 கிராம் அளவுக்கு பருப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணல. ஸோ அந்த பருப்பை வந்து 2 விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா இதெல்லாம் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த கூட்டு வந்து நான் இன்னைக்கு கெட்டியா தான் பண்ண போறேன். ஸோ அதனால ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கல. லைட்டா தண்ணி சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்ல வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலாப்புல சேர்த்துட்டு, கொஞ்சம் போல நறுக்கி வச்ச மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிற வேண்டியதான். நம்மளோட முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிரும். நெய் ஊத்த மறந்துறாதீங்க. கீரையில கண்டிப்பா நெய் ஊத்தி சாப்பிடுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? நம்மளோட கேரட் பன்னீர் பொரியல், புடலங்காய் பட்டாணி பொரியல், அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸ். லஞ்சுக்கு நான் எப்பவுமே ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். லஞ்சுக்கு வந்து மில்லட்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண அந்த பருப்பு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி மேலாப்புல ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு, பருப்பு ரசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல்ல வந்து தயிர். ஸோ இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். இது சாப்பிட்டாலே வயிறு கண்டிப்பா டிம்முன்னு ஆயிரும். இதுக்கப்புறம் கண்டிப்பா சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு போல ஏதாச்சும் காரமா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. கையில வந்து மாங்காய் இருந்துச்சா, ஸோ அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி நீள நீளமா கட் பண்ணி, இதில வந்து மிளகாத்தூளும், உப்பும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து அவ்வளவா புளிக்கல. ஸோ லைட்டா ஒரு மைல்டான புளிப்பு டேஸ்ட்டும், ஒரு மைல்டான ஸ்வீட்னஸும் கலந்து மாங்கா வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ இதில வந்து நான் கொஞ்சமா உப்பும், மிளகா பொடியும் போட்டு சாப்பிட்டேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு வந்து நல்ல காரமா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாரி மாங்கால உப்பும், மிளகா பொடியும் போட்டு சாப்பிட பிடிக்குமா? அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நான் மட்டும் சாப்பிடல. அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்து ஓட்ஸ் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். 1 1/2 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க 1 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இத ஊற வைக்க வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போதைக்கு இத ஊற வைக்க வேணாம். இத அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமா வச்சிடலாம்.
இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ 1 1/2 கிளாஸ் நம்ம ஓட்ஸ் எடுத்தோம், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் ஆச்சா? 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம் பருப்பு. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓட்ஸுமே வந்து 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஓட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 1 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஓட்ஸும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தம் பருப்பும் பாசிப்பருப்பும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்ததும் நம்ம தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை பேனும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டுடலாம். இந்த ஓட்ஸ் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் பண்ண தோசை அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம். நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால், லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூகுள் அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.